நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்த விவாத நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய தலைப்பாகவும் தமிழ்நாடு அரசியலை தேர்தல் காலமாக இருக்கின்ற காரணத்தால் மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் களச்சூழலை விவாதிப்பதற்காக இன்றைக்கு நாம் களம் காண்போம், அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம், தொண்டர்களிடத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா உறுதி. இந்த தலைப்பு குறித்து இன்றைக்கு எல்லா நாளிதழ்களும் தொடர்ந்து மையப்படுத்தி வந்த ஒரு கருத்தாகவும் விவாதப் பொருளாகவும் மாறியிருக்கிறது. பிரதான நாளிதழான ஹிந்து தனது கட்டுரையிலும் மிக முக்கிய இடத்தில் தமிழக அரசியலில் திருமதி சசிகலா அவர்களின் அடுத்த கட்ட இலக்கை குறித்தும் பல்வேறு விவகாரங்களையும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே கருத்து மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதியிலிருந்து பொயஸ் கார்டனுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். வருகை முடித்து தனது செவ்வியையும் கூட தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த தேர்தல் ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நடக்கிறதா, யதார்த்தமான சூழ்நிலையில் இருக்கிறதா? இப்படி சில கேள்விகள் நமக்கு தொங்கித்தான் இருக்கும். தமிழக அரசில் கடந்த 5 ஆண்டுகளில் மக்களின் பலவித பாதிப்புகளுக்கும் மக்களின் ஜனநாயக விழுமியங்களை இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் போராட்டங்கள், ஊடகங்களின் வலிமையான குரல் அடக்கப்படுவது, உரிமைகளுக்காக யதார்த்த நிலையில் போராடும் மக்களை அடக்கி அனர்த்தத்தை உருவாக்குவது, பல நிலைகளில் தொடர்கின்ற போது தாங்கள் வெற்றி பெறலாம் என ஒரு கட்சி மமதையோடு அவர்களிடத்திலே வசூலித்த அந்த வரிப்பணத்தை காணிக்கையாகவும் பரிசாகவும் அளிக்கின்றது. விவாதம் நிறைந்த இந்த கால சூழ்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகள் முடங்கிய நிலையில் பக்கவாத நிலைக்கு சென்றதும், என்ன நடப்பது என்பதை யூகிக்காமலும் ஒரு வன்குரோத நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசியல் சென்று கொண்டிருப்பதும், இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வந்ததை சிலர் பொறாமையோடும் சிலர் ஏராளமான எதிர்பார்ப்போடும் இன்னும் மகிழ்ச்சிகளோடும் வரவேற்பதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்கள் என்ன? களத்திலிருந்து மக்களின் பார்வையோடு விவாதத்திற்கு எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு ஹிந்து பத்திரிகை, குறிப்பாக சொல்ல வேண்டால் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய சிறந்த கட்டுரையாளர், தேசிய அரசியலும் சர்வதேச அரசியலும் புரிந்திருக்கிற கண்ணியத்துக்குரிய எமது விருந்தினர் சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் தோழர் ஜெகதீஸ்வரன், அதை போன்று பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அரசியல் விமர்சகராகவும் கல்வியாளராகும். மக்களின் குரலாக திரு ராமன். வணக்கம். வணக்கம் திரு ராமகிருஷ்ணன் சார். இப்போ ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உண்ட உங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் உங்களின் பார்வையில் எப்படி இருக்கிறது? சுருக்கமாக நான் எனது கேள்வியை வைத்து நீங்கள் விவாதமாக பதில் சொல்லுங்கள். வணக்கம். இன்றைக்கு சூழல் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, மற்றொரு பக்கம் அஇஅதிமுக திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி, அதற்கு பிறகு சீமான், அப்புறம் தாவேகா. ஓகே, பட் இன்றைக்கு வருகின்ற நிகழ்வுகளில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, அதில் அவங்க காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுமா, அப்போ எப்படி இருக்க போகிறது? இதை தவிர இப்பொழுது அவர்கள் சசிகலா அவர்கள் சென்ற முறை அவங்க நேரடியாக களத்தில் ஏன்னா அப்போதான் அவங்க சிறையிலேருந்து திரும்பி வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க, மார்ச் 3ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒதுங்கி இருக்கிறேன், அரசியல்லேருந்து ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு இது இருந்துச்சு, அன்றைக்கா அப்படி இருந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த 2021 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு விதமான வகையில் அவங்களுடைய ஆதரவாளர்களோட அவங்க உரையாடல் செய்து கொண்டு வந்தார்கள். இப்போ தேர்தல் சமயம் வந்திருக்கிறது. இப்போ அவங்களுக்கு அவங்கள இப்போ இந்த பாஜக அஇஅதிமுக இந்த கூட்டணியில் இடம்
இருப்பதாக இப்பொழுது வரையும் நமக்கு தெரியவில்லை. ஓகே, அந்த மாதிரி இது தெரியல. பட் இப்போ இவங்க வந்து ஓபிஎஸ் அவர் தனியா இருக்காரு, அவரும் ஒன்றும் தெரியல. அப்கோர்ஸ் அந்த அக்டோபர் 30 பசும்பொன் இடத்துல வந்து அந்த தேவர் அவருடைய குரு ஜெயந்தி அன்றைக்கு சந்தித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இவங்க ஒரே பிளாட்ஃபார்மில் வருவாங்களா, வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது, ஏனென்றால் பாஜகவும் அதிமுகவோடு இருக்கிறது. ஸோ அதனால் அந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு பங்கே ஒரு அங்கதம் வகிப்பாங்களா, இல்லாட்டா அது தனியாக இருப்பார்களா என்பது தான் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை தான். அதனால் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் வந்து இவ்வளவு இது என்னன்னு ஏதுன்னே சொல்ல முடியாதபடி இப்பொழுது இருக்கிறது. அது வந்து கொஞ்சம், அதாவது அந்த அரசியல் சூழலை சொல்றேன். ஓகே, முடிவு எப்படி இருக்க போறது என்று அப்புறம் அதை பத்தி நான் சொல்ல வரல. அரசியல் சூழல் வந்து கொஞ்சம் ஒரு அசாதாரணமாக இருக்கிறது. நம்ம எதையும் இப்போ வந்து தெளிவா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி, ஏன்னா இப்போ அந்த அலைன்மெண்ட் ரீஅலைன்மெண்ட் அதுக்குள்ளேயே பல மாற்றங்கள் நடைபெற்ற மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால இன்னும் 2-3 நாட்களில் வேறு விதமான மாற்றங்கள் வரும் என்றெல்லாம் சில பேர் ஊகிக்கிறார்கள். பட் தெரியல. அதனால இது ஒரு அசாதாரணமான சூழல்ல தான் இந்த விவாதமே நடைபெறுகிறது. இவங்க மேடம் நடத்தி வருகின்ற ஆலோசனைகளும் அவ்வாறு தான் இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன் சார் வந்து நான் குறிப்பிட்ட அந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை அவர்கள் அழகாக திருப்பி சொன்னார்கள். அது நான் ஒருவேளை சரியாக கவனித்திருக்கிறேன் என்பதை அவர் அப்ரிஷியேட் பண்ணார். கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்படுங்கள். ஒரு நீண்ட பத்திரிகையாளர். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டின் நிலவுகிறதா? நன்றி. ஜெகதீஸ்வரன் சாருடைய புரிதல் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ நம்ம இந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டுடைய அரசியல் களம். இன்னைக்கு இந்த களம் மேலே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் பிரதானமான கட்சிகள் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியும், யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் இன்னைக்கு அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கொள்கின்ற அந்த அதிமுக நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். ஏன்னா தொடர் தோல்வியில் அவர் இருக்கின்றார். 10 தோல்வியும் 11 தோல்வி வரைக்கும். அதாவது அவரை பொறுத்தவரை வாழ்வாச்சாவா தான், நிச்சயமாக வாழ்வாச்சாவா தான். நமக்கு பிறகு அவர் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொலவாடலில் சொல்கிறதால் எடப்பாடியை பொறுத்தவரை வாழ்வாச்சாவா தான். இது ஏன்னா இதுலையும் தோத்துட்டார் அப்படின்னா அவரோட அரசியல் எதிர்காலம், நீ எதுக்கு கஷ்டப்பட்டு நான் அந்த சேரை கெட்டையமாக பிடிச்சிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி நீங்கள் வந்து நிறைய காசு பணம் செலவு பண்ணி எதற்காக வழக்கு போட்டு இதெல்லாம் செய்தது எல்லாமே அர்த்தம் இல்லாத ஆகிவிடுங்கிறது. ஏன்னா அந்த வெற்றி என்பது இந்த முறை கிடைக்காவிட்டால் அது நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த தோல்விக்கு என்ன காரணம், தொடர் தோல்விகளுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், இந்த கட்சி பிரிந்திருக்கிறது, இந்த கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். தொடர்ச்சியாக பிரிந்துதான் செல்கிறார்களே தவிர ஒருவர் கூட அதில் மறுபடியும் இணைக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம் அந்த பக்கம் இல்லை. இவங்களெல்லாம் வந்து இணைச்சிக்க ரெடியாக இருந்தால் கூட அங்கே எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயாராகவும் இல்லைங்கிறதா சிக்கல். நேற்று முந்தானத்து முதற்கொண்டு பார்த்துட்ருக்கோம். சில பேர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள்லாம் போய் தாவேக்கெல்லாம் சேர்கிற காட்சிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஏன் போகிறாங்க? இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் என்றாவது நடந்திருக்கிறதா? நீங்கள் எந்த எம்எல்ஏ ஆகுது இல்லை மினிஸ்டர் ஆகுது இல்லை எம்பி ஆகுது யாராவது ஒருத்தராவது வேறொரு கட்சிக்கு போகிறத பற்றி யோசிச்சிருப்பாங்களா? இல்லை. அவங்க சில நேரம் வந்து தவறு செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன தண்டனைகள்லாம் கிடச்சிருக்கும். அப்போ கூட அதிமுக தான் இருந்திருப்பாங்களே தவிர அதிமுக கொண்டு வேறு கட்சிகள்லாம் போயிருக்கவே மாட்டாங்க. அப்படி தான் தொடர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக நடக்குது. டெய்லி பார்க்கின்றோம். இவர் அந்த கட்சியில் போய் திமுகவில் சேர்றாரு, இவர் போய் தாவேக்களை சேர்றாரு, அவர் வேற ஒரு கட்சியில் சேர்றாரு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் சொன்னாங்க தொண்டர்கள்லாம் பிரியாமல் அப்படியே தான் கட்டுக்கோப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் முதற்கொண்டு வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டு இருக்காங்களே. அப்போ இந்த தேய்மானத்திற்கெல்லாம் வந்து யார் பொறுப்பேற்பது, யார் பதில் சொல்வது? நீங்கள் இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒருவர் அவர் என்ன கேட்டார், இந்த கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கை வச்சார். அதற்கு முன்னாடி ஓபிஎஸ் அவரோட கோரிக்கையாக இருக்கலாம், இல்லை அந்த கட்சியில் இருந்த எல்லா முக்கிய தலைவர்களின் கோரிக்கை என்பது நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு தேர்தலை சந்தித்தால் நமக்கு மறுபடியும் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க, நீங்கள் கூட்டணி எந்த கட்சியும் பேர் சொல்லலை. அந்த கூட்டணிக்கெலாம் நீங்கள் யாரையும் போய் அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இயல்பாகவே இவர்கள் வெற்றி முகத்திற்கு வந்து விடலாம். நீங்கள் திமுக ஒரு பெருவாரான விக்டரி எப்போ கொடுக்குறாங்க? ஜே அணி ஜானின் உடையும் பொழுது தான் நடக்குது.
அதை தாண்டி திமுக வந்து எப்போ ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் உடைஞ்ச நேரத்தில் மட்டும்தான் அது நடக்குதே தவிர ஒன்றாக ஒரே அணியாக அதிமுக இருந்த பொழுது திமுகவால் அந்த வெற்றியை சுலபமாக எட்ட முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக 44% வரைக்குமே 2014 போன காட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதை ஒன்றாக இணைப்பதற்கு தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்களுக்காக என்ன பண்ணணும், நான் விலகி இருக்கணுமா விலகி இருக்கேன், நான் வந்து இதற்கு பிரச்சாரம் பண்ணணுமா பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், மறுபடியும் வெற்றி பாதையில் அதிமுக அழைச்சிட்டு போகணும். அது ஒன்று தான். அதற்காக நான் வந்து தயாராக இருக்கிறேன். இன்றைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றிணைந்து பழைய அதிமுகவாக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அவங்களோட கோரிக்கை. நோ கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன்லாம் இல்லை. நான் வந்து தலைமை பொறுப்பு எடுக்கணும், எனக்கு வந்து இந்த பொறுப்பு வேணும், பதவி வேணும். நான் இந்த கட்சியை ஒன்றிணைக்கணும், அது மட்டும்தான். அப்போ அதை புரிந்து கொள்ளாத எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் என்ன தவறு செஞ்சுட்டே இருக்காரு. யார் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை இல்லை, யார் போனாலும் கவலை இல்லை, நான் புதிய கட்சிகளை சேர்த்துக்கிறேன், வேறு கட்சிகளை சேர்த்துக்கிறேன்னு இந்த நோக்கத்தில் அவர் வெற்றி பெறுகிறான்னா அதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து பாருங்களேன், அவரால் கூட்டணி கூட கட்ட முடியல. அங்கேருந்து மேலேருந்து அமித்ஷா வர வேண்டியதாக இருக்கிறது, இல்லை வந்து மோடியை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இந்த கட்சியை எப்படி மோசமான பாதை கலைச்சிருக்க. நீ வந்து ஒரு காலத்தில் போயஸ் கார்டனுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வந்து உட்கார்ந்து பேசி அந்த இடத்துல சசிகலா அவர்கள் தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சியாக ஒன்றாக உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு சீட்ஸ் அலோகேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட சீட் ஷேரிங் பேசிஸாக இருக்கலாம், எல்லாமே பண்ணது அவங்க தான். இன்றைக்கி இவர் தேடி போனால் கூட வருவதற்கு ஆட்கள் இல்லை, என்னால் போக முடியலங்கன்னு சொல்லி போய் அமித்ஷாட்ட சொல்கிறார். அவர் கட்சி தலைவர் மாதிரி அவர் வந்து நான் சரி ஓகே நான் பேசுகிறேன்னு சொல்லி அவங்க பேசி உள்ளே கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி அதற்கு உதாரணம் பிரேமலதா விவகாரங்களும் இன்றைக்கி அப்படியே நடக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரு அவங்க பாஜக கூட பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை இவர் பேசலைங்கிறாரு. அப்போது உண்மையில் ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிறார் நான் தான் இந்த கூட்டணியோட தலைமை, நான் தான் கூட்டணி தலைமைன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் கூட்டணிக்கு தலைமையாக நீங்கள் வந்து எந்த கட்சியை நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கு வேலை பார்த்தீங்க? கூட்டணி கட்சியாக கூட அமித்ஷா சொல்கிறாரு, இல்லை பாஜக சொல்கிறாங்க, இல்லை பாஜக கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க, நீங்கள் வந்து சீட்ஸை மட்டும் பேசிக்கங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு தேய்மானன்னு ஒரு உணர்றாரா இல்லையா? ஒரு காலத்தில் ஒரு வலிமையான கட்சியாக இருந்தது, தேய்ந்து கொண்டே போவதற்கு தான் ஒரு காரணம் என்பதை எடப்பாடி உணர்கிறாரா இல்லையா? இந்த களம் என்னவாக மாறப்போகின்றது, ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எப்படி அழிக்கிறதுங்கிற கண் கூட பார்த்த பிறகும் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு, அதே நிலையில் இருக்கிறார் அப்படின்னா அப்போ நிச்சயமாக அது ஒரு அசாதாரண சூழ்நிலை தானே. அது இன்னொரு விவகாரம். ஜெகதீஸ்வரன், நீங்கள் சொன்னீர்கள் 11 முறை தோல்வி. இப்போ முக்கியமான தலைவர்கள் வைத்தியலிங்கம் அதிமுகவின் அடையாளம், அன்வர் ராஜா, மைத்ரேயன், ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள், அதுவும் இல்லாமல் மனோஜ் பாண்டியன், இன்னும் சிலர் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர், பெண் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், ஆமாம், நிலோஃபர், நிறைய பேர் எக்ஸெட்ரா. என்ன சொல்கிறாங்க இப்போ இவர்களெல்லாம் அந்த இயக்கத்தில் போகிற போது எந்த இயக்கத்திற்காக சிறுமைப்படுத்தப்பட்ட தன் தலைமை பொறுப்பில் இருப்பவர் கணக்கு கேட்டார் என்று அனுப்பினார். தீய சக்தி என அவர் குறிப்பிட்டார். அம்மாவோடு மட்டுமல்லாமல் புரட்சித் தலைவரோடு நெருக்கமாக இருந்தார்கள். அந்த இயக்கத்தோடு அவர்கள் பயணிக்கின்ற போது கூட இந்த நிலைக்கு நம்மை ஆளாக்கி விட்டார்களே என்கின்ற ஒரு குற்றம், மன உறுத்தல் இருப்பதற்கு, இந்த இயக்கத்தை இவ்வளவு சிதறுள்ள நிலைக்கு ஆப்பதற்கு பழனிசாமி ஒரு காரணம் என்பதை அவர் மட்டுமே காரணம், வேறு எந்த புற காரணங்களும் இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம் அவங்க என்ன சொல்கிறாரு, மறுபடியும் ஒன்றாக நாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் ஒரு அணியாக இருக்கோம், நீங்கள் விஜயஸ்ரீ பிரபாகர் இருந்தார், அந்த அணியில் சில பேர் இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஒன்றாக நம்ம இணையணும், அது ஒன்று தான் எங்களோட கோரிக்கை, நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். ஆனால் வழி இல்லாமல் தள்ளப்பட்டு விட்டோம். இது ஒரு பெரிய அநியாயம் இல்லவா? நீங்கள் இப்போ 2021 கிட்டத்தட்ட திமுக ஒரு வலிமையாக ஜெயிப்பாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் அதிமுக சில பேக்கெட்ஸ் ஜெயிக்கிறாங்க, பெர்சன்டேஜும் ஜாஸ்தி ஆகுதுன்னா அன்னைக்கு ஓபிஎஸும் இவர்களும் ஒன்றாக இருந்தார். இதில் முக்கியமான ஆளுமே விட்டேன், செங்கோட்டையனையும் சேர்த்து. செங்கோட்டை இவங்களாம் இருந்தாங்க. இவர் என்ன கிளைம் பண்ணார், இல்லை அது எனக்கு கிடைச்ச ஓட்டு தான், எனக்கு மட்டுமே கிடைச்ச ஓட்டு, நான் தான் ஊராக பிரச்சாரம் பண்ணேன். அப்போ நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஓட்டுன்னு இருக்கா? தென் மாவட்டங்களில் நீங்கள் வேணால் மேற்கு மாவட்டத்தில் சொல்லுங்கள், எனக்கு வந்து அது சமூக ரீதியான வாக்குகள் இருக்குது, அதுவே தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டங்களில் இது முழுக்க உங்களுக்கு கிடைத்த ஓட்டா? பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, இப்போது திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கட்டுரையாளர், அவருடைய பார்வை ரொம்ப ஜெகதீஸ்வரனுடைய பார்வையிலிருந்து நீங்கள் வேறுபடுகிறீர்களா? என்ன நிலைமை இருக்குது? ஒரு அப்நார்மல்சி, அவர் சொல்கிற மாதிரி அசாதாரண சூழல் அப்படின்னு ரொம்ப சரியான ஒரு சொல்லாடல். அது என்ன, ஒரு தேர்ந்த பத்திரிகையாளர், அதனால் மிகச்சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கிறார். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நான் இங்கே வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், நீங்கள் என்னைக்கு போய் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, நீங்கள் யாரிடம் எங்கே கருத்துக்கள் கேட்டாலும் அதிமுகவுக்கு பெரிதாக ஆதரவு வெளியே தெரியவே தெரியாது. ஏன்னா அதிமுக ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் ஒரு பேசிவ் ஓட்டர்ஸ்,
வெளியே சொன்னேன் அவங்களுக்கு தெரிஞ்சலாம் ஒன்று தான் அரசியலில் தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட்டு வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க எதுவுமே தெரியாது, எதுவுமே ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அநேகமாக ஏறத்தாழ அஇஅதிமுக ஆதரவு தொடங்கிய காலத்திலிருந்து நான் அதில் இருந்து வருகிறேன். 1977 பொதுத் தேர்தலில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக வர போதிலிருந்து நான் இருந்து வருகிறேன், நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அதுவும் கிராமப்புறத்தில் பிறந்து வளர்ந்தெல்லாம் கிராமத்தில் அங்கே பார்த்துருக்கோம். அங்கே இருக்கிற யாருக்குமே இந்த அரசியலெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்று தான், எம்ஜிஆர் தெரியும், அம்மா ஜெயலலிதா தெரியும், அஇஅதிமுக எல்லாருக்கும் பொதுவானது என்று தெரியும். ஆமாம், இரட்டை தெரியும். நான் திரும்ப சொல்லி கொண்டு வருகிறேன். நான் என்ன பொதுவாக தனிநபர் பெயர்களை சொல்வதே இல்லை. ஆனால் ஏதோ தன்னால் தான் இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்கிறது, தன்னால் தான் இந்த இயக்கம் வலிமையாக இருக்கிறது, தன்னால் தான் இந்த இயக்கம் விட்டு வரப்போகிறதுன்னு நினைக்கிறதெல்லாம் பயங்கர பைத்தியக்காரத்தனம். அப்படி இல்லை. இதே மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் கூட அப்படி நினைத்ததில்லை. ஏன்னாலும் அவங்களுக்கு தெரியும் இது எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா, ஏற்கனவே பலமுறை சொன்னது, இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு கட்சி. இது வந்து முற்றிலும் மக்களுடைய பிரதிநிதியாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களோட ஆசை. தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனால் ஒவ்வொருவருக்குமே தனக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் நம்பி சென்று சொல்ல முடியுங்கிற இடத்துல தான் அஇஅதிமுக இருந்தது. தன்னுடைய குரல் அங்கே கேட்கப்படும், தன்னுடைய குரலுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. எத்தனை முறை சொல்லியிருக்கோம், நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அஇஅதிமுகவில் ஒவ்வொரு முறை பொதுத் தேர்தல் நடக்கும்போதும் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிறவர்களை பாருங்களேங்க. அந்த லாய்ட்ஸ் ரோலில் அஇஅதிமுக வாசலில் யாரெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த சமுதாயத்தில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழியில்லை என்று தெரிந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது என்ன சொல்லிட்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், செய்தித்தாள்கள் இருக்குது பாருங்கள். வீடுகள் இல்லாதவர்கள், நாடோடி சமூகம்லாம் வந்து ஆமாம் வந்து கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு இது வந்து அவர்களுடைய இயக்கம். இது அப்படித்தான் மக்கள் திலகம் அதை கட்டமைத்தார்கள். அப்படித்தான் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அதை நிறுவி வைத்திருந்தார்கள். தொடர்ந்து அதுதான் இருந்தது. அதை மாற்றிவிட்டு ஏதோ தலைவர்களுடைய கட்சியாக மாற்றுவதுங்கிறது நான் நினைச்சே பார்க்க முடியல, எங்களால் ஏற்றுக்கவே முடியல. யாராக இருக்கட்டும், தலைவர்களும் இல்லையே, அது வேற விஷயம். ஆமாம், அப்படி இருக்க முடியாது. இது அப்படி இல்லை. இது தொண்டர்களின் கட்சி கூட கிடையாது, இது அடித்தட்டு மக்களுடைய கட்சி. இது ஐயா பத்திரிகையாளர் அவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய அந்த தமிழ் பதிப்பில் தான் நான் அந்த கட்டுரை எழுதியிருந்தேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக ஏன் தேவைப்படுகிறதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், ஹிந்து தமிழில். பரவலாக எல்லாராலும் படிக்கப்பட்டு வெகுவாக வரவேற்கப்பட்ட ஒரு கட்டுரை. அதெல்லாம் தான் எழுதியிருந்தேன். அதிமுக ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா, அடித்தட்டு மக்களையும் ஏகோபித்த மக்களையும் ஒரே ஒரு இயக்கமாக அது இருக்கிறது. இதெல்லாம் கட்சிக்காரங்களது. நீங்கள் எந்த கட்சி வேணால் எடுத்துங்க, அது வந்து கட்சிக்காரங்களோடது. இது கட்சிக்காரங்களோட எல்லாம், இது தொண்டர்களின் கட்சி கூட கிடையாது. இது அடித்தட்டு மக்கள் நம்பிக்கை வைத்திருந்த அடித்தட்டு மக்களுக்கான இயக்கம் இது. நான் எந்த கட்சியுமே கிடையாது, எனக்கு எதுவுமே வேண்டாம். அடிப்படையில் நான் காந்தியவாதி தான். ஆனாலும் ஏன் அஇஅதிமுக பக்கம் போகிறேன் அப்படின்னா, ஏன்னா அது அடித்தட்டு மக்களுக்கான ஒரு குரலாக இருந்தது, அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தியது, எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கே வேணா இருக்கலாம், இங்கே மட்டும் அந்த பிரிவே கிடையாது. அது சாதி வேற்றுமையோ, மத வேற்றுமையோ, இன வேற்றுமையோ, மொழி வேற்றுமையோ அஇஅதிமுகக்குள்ளே வர விட்டதே கிடையாது. இவங்க 2 பேரும் தலைவர்கள் இந்த வரையில். நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், நான் இந்த சாதியை சேர்ந்தவன், எனக்கு இவங்களாம் பார்த்ததே கிடையாது. அதற்கான முயற்சி நடந்தது, ஆனாலும் தோல்வி கண்டது. முடியாது. திரு எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி கேவலப்பட்டு போனார்கள், சொல்லப்பட்டது. ஆனால் யாரும் ஏற்றுக்கல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மா அவர்களை பிராமண பெண் என்று சொன்னார்கள், அதற்காக அவர்கள் அசிங்கப்பட்டு போனார்கள். ஆமாம், ஆனால் அப்படி இல்லை அந்த இயக்கம். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், மக்கள் திலமாக இருக்கட்டும், அம்மையா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை என்ன அப்படின்னா, அவர்கள் மக்களை முழுவதுமாக நம்பினார்கள், மக்கள் அவர்களை முழுவதுமாக நம்பினார்கள். அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்குல்ல, எஸ், பரஸ்பர நம்பிக்கை இருக்குல்ல, அந்த பரஸ்பர நம்பிக்கை தான் அது மிகவும் வலுவானது. அந்த பரஸ்பர நம்பிக்கை இவர்களால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறதா கடந்த 5 ஆண்டுகள்? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன். அதுதான் கேள்வி. இந்த நம்பிக்கை, இந்த கட்டமைப்பு, இந்த சகோதரத்துவம், இந்த மதச்சார்பின்மை, அனைவருக்குமான களத்தை பழனிசாமி உடைத்து விட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் தனிநபர்களை சொல்வதில்லை. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இருக்க ஒரு பெரிய மனத்தாங்கல், மனக்குறை என்ன அப்படின்னா, இந்த இயக்கம் இப்படி நடத்தப்படக்கூடிய இயக்கம் அல்ல. ரைட். தமிழ்நாட்டில் அண்ணா முதலமைச்சரான காலத்தில் பார்த்தீங்கன்னா, சமூக நல்லிணக்க முழக்கம் என்பது ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமாம். அதிமுகவில் அண்ணாவினுடைய சமூக நல்லிணக்கம், அதாவது திருமூலரின் திருமந்திரமான 10ஆம் திருமுறையில் தான் அந்த ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற ஒரு நிலைப்பாடு வருகிறது. இதைத்தான் நம்முடைய எம்ஜிஆர் அவர்களும், அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களும், ஜெயலலிதா அம்மா அவர்களும், இன்றைக்கி தியாகத்திலே சின்னம்மா அவர்களும், இந்த கட்சி எப்படி வந்தது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எதற்கால் தோற்றுவிக்கப்பட்டது,
தீய சக்தி திமுகவிலிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டப் பணிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கில் தான் நோக்கத்தில் தான் இந்த கட்சி ஆரம்பித்தோம். அதுபோல் பல தியாகங்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். திமுகவுடைய பல்வேறு சதி வேலைகளில் பின்னப்பட்டு சிறை சென்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், தெரியாத ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த நிலைமையில் நீங்கள் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதை ஒன்று சேருவோம் என்றது அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தேக்கத்தில் சின்னம்மாவுடைய அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் அந்த ஒற்றுமையை பற்றி வலியுறுத்துவாங்க. இன்றைக்கி ஆங்கில நாளேடான ஹிந்து பத்திரிகையில் அருமையாக நம்முடைய எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய கட்டுரை காலையிலே நான் படித்தேன். இந்த கட்டுரையை 3-4 வாட்டி நான் படிச்சுக்கிட்டு இந்த கட்டுரை நான் எங்கே அனுப்பணும் தெரியுமா? நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் உங்கள் முன்னால். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திலும் டெல்லியில் உள்ள RSS உடைய தலைமை அலுவலகத்துடைய முக்கியமான தலைவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 பேருக்கு இதை அனுப்பினேன். ஏன்னா ஆங்கிலம் என்பது வந்து எல்லாரும் அங்கே படிப்பாங்க. ஹிந்தி பிரதமர் இருந்தாலும் ஆங்கிலம் வந்து எல்லா தலைவரும் படிப்பாங்க. இது ஏன் நான் அதை அனுப்புனேன்னா, தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலை 2011 2021 வரைக்கும் திமுக என்ற கட்சியை இல்லாமல் ஒரு கட்டமைத்து கொண்டவர் ஜெயலலிதா அம்மையார். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தமிழக மக்களுடைய மனசை அறிந்து தெரிந்து புரிந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிமுக இரட்டை இலை என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தன. இன்றைக்கி 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திமுக வந்து போய் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து அதாவது ஏற்கனவே ஒரு அடி வாங்கியாச்சு. இப்போ அந்த அடியிலேருந்து மீண்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கி கடந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து எம்ஜிஆரால், அதாவது எம்ஜிஆருடைய வளர்ப்பு பிள்ளை போல் இருந்தவர்கள் ஜேசிடி பிரபாகர் உங்களுக்கு தெரியும். அதே போல் செங்கோட்டையன் அவர்கள்லாம் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வரிசையாக சாரையாக நின்று எதிர்முனையில் எதிர்கட்சியில் போய் சேர்ந்தால் இந்த கட்சியுடைய தொண்டனுக்கு ஒரு கட்சியுடைய யூனிட்டு ஒரு கட்டமைப்பு எண்ணம் நம்முடைய மனசிலிருந்து செறி போகக்கூடிய நிலைப்பாடு இல்லையா? ஆக ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்று தொடர்ந்து தமிழகத்தில் தேக்கத்தில் சின்னமாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. எந்த மீட்டிங்கில் போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சொல்லிப்பார் தள்ளிக்கலை. எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் ஒரு பழமொழி உண்டு, சொல்லிப்பார் தள்ளிக்கலை, வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், வருவது போல் பார்க்க வேண்டிய நிலைப்பாடு இன்றைக்கி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா அம்மா வழியில் ஒரு ஆட்சி தேவை தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். தென் மாவட்டத்தில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ தொண்டர்களுடைய மனநிலையும் மக்களுடைய மனநிலையும் கட்சி தொண்டருடைய உண்மையான தொண்டருடைய மனநிலையம் என்னவென்றால் எல்லோரும் இன்றைக்கி போயஸ் கார்டில் தினசரி சாரையாக நின்று வேணா வந்து தேக்கத்தில் சின்னமாக பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? இவங்க ஒன்று சாருவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் ஒன்று சாரே மாதிரில. அப்போ அவங்களுக்கு அம்மா அந்த மாதிரி நிலைமை, நம்ம கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும், நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்குங்க, வேறு வழி இல்லை. வந்தவர்களோட ரொம்ப பிடிப்பான ஆட்கள். ரெண்டாவது அதில் வந்து முக்கியமான பாயிண்ட், பிடிப்பான வந்தவர்கள் அனைவரும் எதுவும் எதிர்பார்க்காமல் பிடிப்பான. கரெக்டாக சொன்னீங்க. இதில் என்னன்னா, அதில் ஏழை எளிய மக்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா சார், அவங்களுக்கு நான் உண்மையிலே அதெல்லாம் நான் பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வடிக்க வருகின்ற சூழ்நிலை. ஏன்னா அவங்க வந்து தேகத்தில் சின்னமாகவே முழுக்க ஜெயலலிதா அம்மாவுடைய மறு உருவமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ இந்த மக்களுடைய உணர்வு என்ன, அவங்க என்ன நிலைப்பாடு என்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி ஜெயலலிதா அம்மாவுடைய பர்த்டேக்கு முன்னிட்டு அவங்க ஒரு அமைப்புகள் உருவாக்கலாம்னு இருக்குது. சரி, அமைப்பினால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பதை அதிமுககாரங்க அதை நினச்சி பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி அதிமுக நிலைமை என்னென்னா, கோவில்னு ஒரு படம் வந்தது, அதில் புல்லட் பாண்டின்னு ஒரு கேரக்டரில் வடிவேல் வருவார். எல்லாமே அந்த படத்தில் அவர் தான் கிடையாது. ஆனால் திரையில் இடக்கு முடுக்காச்சுக்கல சிஸ்டமே ஃபெயிலர் ஆகி நிலைப்பில் அவர் போடுவார். இந்த கோவில் என்ற திரைப்படத்தில் அந்த புல்லட் பாண்டி என்ற கேரக்டரில் எப்படி வருகின்றார்களோ அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கி அதிமுக சில தலைவர்கள் செயல்படுறாங்க. இதைத்தான் அதாவது இன்றைக்கி யாரோ பேசுகிறாங்க. சில தலைவர்கள்னு சொல்கிறத விட புளூரலா பலரா சிலரா எல்லோருமே எனக்கு தெரிஞ்ச அளவிற்கு பழனிசாமியை சந்தித்து சேலத்திலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அண்ணன் நம்ம நிலைமை ரொம்ப வீக்காக இருக்குது, பல்ஸினுடைய அளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, பாட்டில் டயாலிஸ் சிஸ்டத்தில் போயிட்டுருக்கு, இசோபேகர் சிஸ்டம், அப்டோமினல் லிஜம், பெரிகார்டர், ஹார்ட் பம்பு எல்லாமே சரியில்லை, இதை நீங்கள் ஒத்துக்கிடுங்க. ஒரு மருத்துவர் சொல்கிறார், ஐயா சொல்கிறேன், நார்கோயில் பாலிச்சில் அதிக வைத்தியர்களை கொண்ட உங்கள் ஊர், ஆனாலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேங்கிறாரு பழனிசாமி. அப்போ கேளுங்க, அப்படி என்றால் நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டுறோம். இப்ப அவங்களும் தங்களை காத்துக்கிற அளவுக்கு ஆயிட்டு கதை முடியுதா? கதை முடியுது, உண்மைதான். நீங்க சொல்றது இன்னொன்று, தென் மாவட்டத்தில் ஏதாவது புத்திமதி சொல்லும்போது மக்கா செல்லியா கேளு மக்கா செல்லியா கேளு மக்கா, மக்கா என்ற வார்த்தை மக்களேன்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லுமா மக்கா செல்லியா கேளு மக்கா, நீ நல்லா செய்யாத என்ன சொல்லுவாங்க குமரி மாவட்டத்தில். இப்போ மக்கா சரியா கேட்கலையா? மக்கா கேட்கலும் போது அப்போ என்ன ஆகுனா, சக்கு மக்கா தின்னு மக்கா கொப்பம் வந்தா செல்லாத மக்கா, அதுவும் தென் மாவட்டத்து பழமொழி தான். ஸோ இந்த நிலைப்பாடு வருகின்ற போது யாருக்கு லாஸு? அப்போ மீண்டும்
நீங்கள் ஆட்சியை எங்கு கொண்டு கொடுக்க போகின்றீர்கள் என்பது மக்களுக்கும் தெரியும். இதைத்தான் தியாகத்திலை சின்னமும் இங்கே பாருங்கள், சொன்னா கேளுங்க. எவ்வளவு காலம் நீங்கள் அம்மா வந்து எவ்வளவு பொறுமை, எவ்வளவு சமாதானம், எவ்வளவு அன்பு, கடிஞ்சொல்கள்லாம் இல்லாமல் ஒத்துமையாவாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எங்கள் கட்சியில் சில ஆட்கள், ஏடிஎம்கில் சில ஆட்கள் வந்து இலனம் பேசுறதும் தமாஷ் அடிக்கிறதும் இது. ஆனால் தியாகத்திலை சின்னம்மா வந்து இதுவரையும் ஒரு வார்த்தை பேசல தெரியுமா? எவ்வளவு விஷயம் அதுக்குள்ள மௌனம், எவ்வளவு ஒரு பெரிய அடையாளம் பாருங்க. வந்து ராமகிருஷ்ணன் சார், இப்பொழுது தங்களுடைய அந்த வணக்கம், தங்களுடைய அந்த முதற்கட்ட கருத்தை கேட்கின்ற போது 3 ஆளுமைகளும் வைத்தார்கள். இப்பொழுது அதிமுகவினுடைய ஒற்றுமைக்கான காலம் முடிந்திருக்கிறதா, இல்லது இன்னும் எஞ்சிய ஒரு 70-80 நாட்களில் என்ன நடக்கப் போகிறது? இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் இயக்கத்தை இப்படி பல துண்டுகளாக ஆக்கி போனதால் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எது போன்ற நிலை உருவாகும்? பேசுகின்ற போது பழனிசாமி 11 முறை தோல்வி கண்டார். அவருக்கு வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம். ஏராளமான கட்சி தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள், தொண்டர்களும் விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாருங்க ஒரு கட்டுரையாளராக? அதாவது இன்னும் ஒற்றுமைக்கு நேரம் இருக்கிறதா, காலம் இருக்கிறதானா? காலம் இருக்கிறது. ஓகே, அதான் இன்றும் இதுவரையும் உங்களுக்கு தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படவில்லை. ஓகே, அறிவிக்கப்பட்டாலும் உங்களுக்கு அதாவது ஃபைலிங் ஆஃப் நாமினேஷன், அந்த உங்களுடைய தேர்தல் இது இருக்கு இல்லையா, மனு கொடுக்கறதுக்கு கடைசி நாள்லாம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அரசியலில் இந்த மாதிரி வந்து கடைசி நேரத்தில் ஒன்று சேர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல கட்சிகளும் நடந்திருக்கு. அதெல்லாம் அஇஅதிமுக நடக்கக்கூடாது என்று என்னால் சொல்ல முடியாது. அந்த அந்த அது இதுக்கும் இது இருக்கு. நீங்க என்ன சொல்லப்படனா 1996 இவர் வந்து திருநாவுக்கரசர் வந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கே நடத்தி வந்தார். அவர் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் கடுமையாக ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகத்தான் அரசியல் செய்து வந்தார். ஆனா அந்த இது அட்டவணை அறிவிக்கிறதுக்கு தேர்தல் இது சொல்றதுக்கு ஒரு 1 or 2 days நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அது அரௌண்ட் தட் டைம் ஓகே அவர் சட்டுன்னு போய் அஇஅதிமுக திரும்பி இணைத்துக் கொண்டார். ஸோ அதனால உங்களுக்கு அஇஅதிமுகவிலே அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால அதை வந்து நான் ஒரேடியா அது வந்து நடக்காது, இணைப்பு நடக்காது. அதற்கு வெளி சக்திகள் உதவி பண்ணி இப்போ என்னன்னா, அப்போ பாஜக வந்து அமித்ஷானால தான் அவர் தினகரன் வந்து அங்கே போய் சேர்ந்தேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பாஜகவே கூட விரும்பலாம். ஏனென்றால் நான் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் நம்ம தீர்மானமாக இருக்கணும். அதோடு இல்லாமல் நம்ம வந்து எந்த இதுவும் நம்ம வந்து எங்கேயும் ஒரு எந்த ஓட்டையும் விட்டு வைக்கக்கூடாது. ஓகே, வாக்கு சிதறாமல் கொண்டு போக வேண்டும் என்றால் அஇஅதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும். அதில் இருக்கிற எல்லாரும் அந்த அஇஅதிமுகங்கிற ஒரு கொடையின் கீழ் வரக்கூடியவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போக வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஸோ அதில் அவங்க முயற்சி செய்யலாம். ஓகே, முயற்சி செஞ்சு அதில் அவங்க சக்சீட் ஆகலாம், தெரியாது. பட் எனிவே நம்ம அதுக்கான ஒரு காலம் இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன். ஒன்றும் காலம் கடந்து விடவில்லை அது அப்படின்னு. காலம் கணிந்து கொண்டு வேணா வரலாம், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், வெளிப்படையாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது ஒன்று தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் அஇஅதிமுகவில் இருக்கின்ற பலரும் அது போல விரும்புகிறார்கள் என்பது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு 6 தலைவர்கள் போய் அவர் எடப்பாடி அவர் பார்த்து அவர்கிட்ட நம்ம இணைஞ்சோம்னு சொன்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நம்ம உள்ள வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கறத அர்த்தம். ஸோ அந்த இது இருக்கு. நீங்கள் கேட்ட அந்த 2வது கேள்வி கொஞ்சம் திருப்பி கேட்கறீங்களா? அதாவது ஏதோ ஒன்று சொன்னீங்க, அது ஜஸ்ட் இல்ல என்னால இது பண்ண முடியல. 2வதாக ஒரு கேள்வி கேட்டீங்க சுபேசன். இல்ல இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக வந்து இன்றைக்கு நான் தான் எல்லோரும் என்று சொல்லுகிற பழனிசாமி, இன்றைக்கு தமிழ் மக்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகள் எல்லாம் நான் ஒரு பேனலிஸ்டா சொல்ல விரும்பவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு கால் அவர் தனது பிடியில் உறுதியாக இருந்து தன்னுடைய நிலைமையை அவர் உணராமல் இருந்தால் 11 முறை தோல்வி கண்ட பிறகு என்ன நடக்க போகிறது? இதுதான் கேள்வி. அப்படி அதாவது தோல்வி கண்டுட்டார்னா, இந்த முறையும் அவர் தோல்வி தழுவிட்டார் என்றால் அவருடைய இது வந்து மிகவும் மிக பலவீனமாக போய்விடும்.
அதாவது இன்னும் சொல்ல போனா வந்து கட்சி அவருடைய கையை நழுவி கூட செல்லலாம். ஓகே, ஏனென்றால் 2021 அப்புறம் 22ல நீங்க ஓபிஎஸ் கட்சியிலேருந்து எடுத்துடுறீங்க. அதற்கு பிறகு கட்சி முழுமையாக இருக்கிறது. ஒற்றை தலைமை இரட்டை தலைமை வேண்டாம் சொல்லி ஒற்றை தலைமை. இப்போ நீங்க ஒற்றை தலைமையில நீங்க 4 ஆண்டுகள் நீங்கள் உங்ககிட்ட கொடுத்து அதை செவ்வனே செயல்படலை, அதுபடி செவ்வனே எடுத்துக்கொள் சொல்லவில்லை என்ற ஒரு விமர்சனம் வரும்பொழுது அதற்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்று சொல்லலாம், 2024 வந்து அவர் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை நடத்தினார், அதனால தோத்து போனோம்னு சொல்லலாம். இப்ப 2026ல பாஜகவையும் வைத்துக்கொண்டு அமமுக இவங்க எல்லாரையும் வைத்துக்கொண்டு மறுபடியும் தோற்று போறாருன்னா அப்போ இவருக்கு வந்து இவருக்கும் வெற்றிக்கும் ஏதோ ராசி இல்ல போல் இருக்கு. சில அரசியல்ல சில தலைவர்களை சொல்லுவாங்க, இவர் ராசி இல்லாத ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு வந்து அந்த அதனால இதற்கும் மேல் அதிமுக வந்து அதிமுக என்ற ஒரு அரசியல் சக்தி தொடர வேண்டும், இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இதற்கு மேலும் அவரை வந்து அவருடைய தலைமையில வந்து, ஏன்னா தலைமை பார்த்துட்டோம், அவருக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன. வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, வெற்றி பெறவில்லை. அதனால அவருக்கு வந்து இல்லாலும் மாற்று தலைமையை நம்ம எடுத்துட்டு போறதுதான் சிறந்தது அப்படின்னு அவங்க நினைத்து தலைமை மாறுவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் சார், நான் எப்போதும் நட்படிப்படையில் சில விஷயங்களை உங்களிடத்தில் கேட்பது உண்டு. ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய மிகச்சிறந்த ஆளுமை, ஆனாலும் மக்களின் குரலாக யதார்த்த ஒரு ரிவோல்ட்டுங்கிற கடுமையான வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனாலும் நான் ராசி இல்லா ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம், வெயிட் அண்ட் சி. ராமகிருஷ்ணன் சார், இன்னும் நம்ம சில விஷயங்களை அடுத்து தொடர்ந்து பேசுவோம். இந்த நன்றி சார், நீங்கள் இணைப்பில் இருங்க, சொல்லுங்க. ஐயா சொன்னது ராமகிருஷ்ணன் சார் அதை கொஞ்சம் நயமா அழகா என்னங்கிறத சொல்லியிருக்காரு. ராமன் சார் எப்படி சொன்னீங்க சார்? பார்க்குறேன். அதாவது என்னென்ன, பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கு பின்னாலும், அதுவும் குறிப்பாக தேர்தல் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்கிறது உண்டு ஆங்கிலத்தில், வின்னபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இவரால் வெற்றி பெற முடியுமா, இவரால் வெற்றி கொண்டு வந்து தர முடியுமா அப்படிங்கிறத. அதில் இன்றைக்கு என்னை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கும் அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டருங்கிறது முழுமையாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி யாருக்குமே இல்லை, சரிங்களா? அதிலும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மையார் ஜெயலலிதா இறந்து போனதுக்கப்புறம், அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு வின்னபிலிட்டி ஃபேக்டரோடு வரக்கூடிய ஒரு தலைவராக அங்கே யாருமே இல்லை. அதுதான் உண்மை. அது ஒரு மக்கள் இயக்கம் என்பது ஒன்று. ஆனால் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரே பாதையில் அழைத்து செல்லக்கூடிய அந்த வல்லமை இருந்தாக வேண்டும் இல்லையா? அந்த வல்லமை இப்போது யாருக்குமே இல்லை. நீங்கள் யாரை குறிப்பிட்டு பேசுகிறீர்களோ அவருக்குமே அந்த வல்லமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது ராமகிருஷ்ணன் சொல்லுகின்ற போது ஒரு முறை இல்லை, 5 முறை இல்லை, 8 முறை இல்லை, 10 முறை இல்லை, 11 முறை. ஆமா. ஹலோ சார், சொல்லுங்க. சரி, இல்லை, அதான். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கட்சியின் உறுப்பினர்லாம் இல்லை, அஇஅதிமுக உறுப்பினர்லாம் இல்லை. ஆனால் அஇஅதிமுகவை தொடர்ந்து பயணித்து கொண்டேன் அதனுடன் சேர்ந்து கடந்த 40 ஆண்டுகளாக. அப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டுமென்றால் எல்லாரும் இணைந்து ஒன்றாக பாடுபட்டால் தான் முடியும். தனி ஒரு மனிதனாக இந்த இயக்கத்தை தலைமையில் கொண்டு செல்ல முடியாது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து இருக்கணும். அது உணரல. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில பேரெல்லாம் நான் வந்து கேட்கும்போது என் மனசு உண்மையாக வேதனையாக இருக்குது. திரு ஜே.சி. பிரபாகர் அவர்களை பற்றிலாம் சொன்னீங்க. ஆமாம், ரொம்ப அருமையான செங்கோட்டையன், இவர்கள்லாம் உண்மையிலேயே அஇஅதிமுகவை எனக்கே தெரியும். எத்தனை விளையாட்டு போட்டிகளை அவர் தன்னோட சொந்த செலவில் நடத்தியிருக்கிறாங்க. திரு ஜே.சி. பிரபாகருக்கு பின்னால் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கிறது. சென்னையில் அண்ணா நகர், வில்லிவாக்கம், பெரம்பூர் பகுதியில் அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இருந்தது. அவர் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் கட்சியின் மூலம் தனக்கு எந்த ஒரு நலனும் வேண்டும் என்று விரும்பாத ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அவர்களெல்லாம் போக விட்டது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே சொல் புத்தி ஒன்று உண்டு, இல்லை என்றால் சுய புத்தின்னு ஒன்று இருக்கும். பொதுவாக பேசுவது. அம்மா அவர்கள் சில நேரங்களில் அவருடைய காலத்தில் சற்று கடுமையாக நடந்து கொள்வார் என்றெல்லாம் சொல்லப்படும். கட்சி நலனுக்காக, பொதுமக்களின் நலனுக்காக, அரசியல் நலனுக்காக, அவருடைய நலனுக்காக அல்ல. அதுதான் தனது தொண்டர்களோ தனது அமைச்சர்களோ வரம்புகளை மீறுகின்ற போது சற்று கடுமையாக நடந்து கொள்வார், அவ்வளவுதான். ஆனால் கூட்டணி தலைவர்களை உரிய நேரத்தில் அவர்களை மதிப்பது, அவர்களிடத்தில் கூட்டணி வைப்பது, கட்சி தொண்டர்கள் யாரையும் அணுகித்து நடத்துவது, கடைசி வரைக்கும் யாரும் போனது இல்லை. இது
அதிமுகவுடைய பெருந்தலைவராக இருக்கிற நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் வணக்கத்துக்குரிய திருமாவளவன் ஐயா அவர்கள் போயஸ் கார்டன் கழித்து அவருக்கு பூங்குத்து கொடுத்து ஒரு முதல் மரியாதை செய்தவர்கள் அவர்கள் தான். இன்றைக்கும் அதை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். யாரு? திருமாவளவன் அதை சுட்டி ஏன்னா கேட்டா அந்த அளவிற்கு கண்ணியம் இருக்கிறது. அவர்கள் கூட பலமுறை சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள் கூட பலமுறை இது பற்றிலாம் சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற போது அதான் சொன்னோம், முதல் அந்த அடுத்த நாள் வந்த அந்த தலைப்புச் செய்தி மிக நன்றாக நினைவிருக்கிறது. விசிகா தலைவர் திருமா அவர்களுக்கு முதல் மரியாதை, வேறு யாரையும் கூப்பிடல. முதல்ல அவங்களை கூப்பிட்டு அவர்கள்ட்ட பூங்கொத்து கொடுத்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் நம்ம கூட்டத்தில் இருக்கீங்க அப்படி உறுதி செய்தாங்க. வயதிலும் இளையவர் அந்த நேரத்திலும். ஆமாம். ஆனாலும் ஒரு ஆளுமையாக அவரை மதித்து கண்ணியப்படுத்தி, ஆளுமை தான், அதோட சந்தேகம் இல்லை, ஒரு ஆளுமை தான். ஆனால் பெரிய ஆளுமையாக ஆமாம், அவர்களை அழைத்து உடனடியாக இந்த மாதிரிலாம் வந்து 2 கட்ட பேச்சுவார்த்தை 3 கட்ட பேச்சுவார்த்தைலாம் இல்லை. அழைச்சாங்க, பேசினாங்க, நீங்கள் வாங்க எங்களோட அப்படி பூங்கொத்து கொடுத்து அதை உறுதி செய்தார்கள் இல்லையா? அதுதான் ஒரு அரசியல் ஆளுமை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதுதான் இப்போ என்னன்னா பழனிசாமியினுடைய பெரும் தவறு. பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி நான் திருப்பி சொல்லுவேன், ராமன்ட்டையும் இப்போ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் புத்தகத்தில் வச்சுக்கிறோம். 87 டிசம்பருக்கு பின்பு ஒரு பெரிய டிசன்ட் வாய்ஸ் வந்துச்சு, மாறுபட்ட கருத்து, தனிச்சு நின்றாங்க. அன்றைக்கும் கருணாநிதியால் அந்த ஒரே ஒரு முறை அவர் வெற்றி பெற முடியாது. அது 89ல் நல்லா கவனிங்க, நல்லா வச்சுக்கோங்க. இப்போ தனித்து நின்று 27 தொகுதிகளில் அஇஅதிமுக சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெறுகிறது. 34 27 அம்மையா ஜெயலலிதா 22% வாக்கு. ஆமாம், எதிர்க்கட்சி தலைவராக வருகிறார்கள் அம்மையா ஜெயலலிதா அவர்கள். போடி நாயக்கனூர் தொகுதியில் அவங்களுக்கு எடுத்து 2 பேர் போட்டிட்டாங்க. மனோகரன் திமுகவில் இருந்தும், அதுக்கப்புறம் ஜானகியிலேருந்து வெளிநாடு நிர்மலா அவர்களும் போட்டிட்டார்கள். இத்தனை பேரும் எதிர்த்து நின்று கூட போடி நாயக்கனூரில் ஒரு நாள் கூட முழுவதுமாக பிரச்சாரம் செய்யவில்லை அம்மையா ஜெயலலிதா. தமிழ்நாடு முழுக்க போயிட்டு வந்தார்கள். அப்போ நான் அதில் தான் இருந்தேன், சேவல் அணியில் தான் இருந்தேன். வெற்றி பெற முடிந்தது. காரணம் என்ன? மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை முழுவதுமாக இவரிடம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த நம்பிக்கையெல்லாம் கட்சியின் மீது தான், இவர்கள் மீது இல்லை. திரு பாஸ்கரன், ஜானகி அம்மா சசிகலா அம்மா பேசுகின்ற போது அழகாக கோடிடுவாங்க. ஜானகி அம்மையார் ஒரு கண்ணியத்துக்குரிய தாய். அந்த இயக்கத்தை பொறுத்தவரை தன்னுடைய அன்பு தலைவருடைய ஒரு துணைவியார் மனைவி. அப்படி இருக்கின்ற போது என்ன பாருங்க, அவர் தோல்வி கண்டவுடன் இனி இயக்கத்தை நடத்துவதற்கு யார்? உடனே சசிகலா அம்மாவை அழைக்கிறார்கள், இவர்கள் செல்கிறார்கள், 2 பேருக்குள்ள உறவோடு பேச்சு நடக்கிறது, கண்ணியத்தோடு விடைபெறுகிறார். இன்றும் ஒரு கண்ணிய தாயாக இருக்கிறார். நல்ல அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை காலி செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நடவடிக்கையிலும் சமாதான ஒப்பந்தத்திலும் ஃபவுண்டர் ஆர்கனைசேஷனை 2வது சிதைக்கப்பட்ட ஒரு இயக்கமாக ஆகிவிடக்கூடாது என்பதில் உலகமறிந்த உண்மை எப்போதுதான் தெரிகிறது. யார் இந்த சசிகலா? 1987. கேளுங்க, சொல்லிடுறேன், மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். மறுபடி அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் பழனிசாமி என்று 19வது இடத்துலேருந்து கூட்டு வந்து தம்பி கட்சி நல்லா பார்த்துக்கிடுங்கோன்னு கொடுத்துட்டு போனார். இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட ஒரு தீமை இல்லாத ஒரு விவகாரத்தை செய்வதற்கு அவருக்கு எப்படி மனம் வந்துச்சு? இடைவெளிக்கு அப்புறம் பேசிடுவோமே, நீங்கள் இதை பேசுவீங்களா இல்லைனா அடுத்த முறை பாலை அப்படி கோட்டை பார்த்துக்கோ. நான் சொல்வது எதுவும் மித்தோ ஒரு இல்யூஷனோ இல்லை. இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை பற்றி சொன்னேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்ன, சசிகலா அவர்களுடைய பங்கு என்ன, நிலைநிறுத்தியதற்கு பிறகு 91 ராஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள், கூட்டணி பங்கீடு எல்லோருக்கும் தெரியும். இன்று இவர் நடந்து கொள்வதும் இன்றைக்கு சிதைந்து போயிருக்கிற, சிதிகலம் அடைந்திருக்கிற ஒரு கட்டளத்திற்கான தீர்வு என்ன? இல்லை, நீங்கள் வந்து துரோகம் அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து அந்த நாட்களை கொஞ்சம் நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு அடுத்ததாக யார் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து ஒன்று எழுந்து நிற்குது. உடனடியாக இன்று யாரெல்லாம் எடப்பாடிக்கு பின்னாடி நிற்கிறார்களோ, என்ன காரணத்தில் நிற்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அவர் எப்படி அவங்களெல்லாம் தக்க வச்சிருக்காருங்கிறது தெரியும். அவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போயிட்டு அதே போயஸ் கார்டன் வீட்டில் போய் நின்று, அம்மா நீங்கள் தான் வந்து எங்களை வழி நடத்தணும். இந்த காட்சிகள் யாராலும் மறக்க முடியாது. ரெக்கார்டில் இருக்குது, வீடியோ காலில் விழுந்தாங்க, நீங்கள் தாம்மா வரணும்னு சொல்லி சொன்னாங்க, நாங்கள் உங்களை வந்து சட்டமன்ற குழு தலைவராக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா கட்சிகளையும் தமிழ்நாடு பார்த்தது. நீங்கள் அதற்கு பிறகு தான் நீங்கள் வர வேண்டிய வித்யாசாகர் அவர் எங்கே போனார்னு தெரியாமல் நம்மளாம் யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கே போயிட்டார், இந்த மாநிலத்தோட ஆளுநருக்கு வித்யாசாகர் எங்கே இருக்கிறார் தெரியவில்லை. ஒரு வாரத்துக்கு தெரியல. இந்திய இறையாண்மையும் இந்திய அரசியலமைப்பு குறித்து கேள்விகள் தொங்கி கொண்டு தான் இருக்கு. எங்கே போனார் வித்யாசாகர், அதை விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு நீங்கள் வந்து யாரை முதலமைச்சர் ஆக்கலான்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அதற்கு முன்னாடி வரைக்கும் இல்லை முதல் நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவரை தெரியுமா என்று கேட்டால் சேலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை தாண்டி அதிமுக
இல்லை சொல்லப்போனால் பொதுமக்களுக்கெல்லாம் தெரியுமான்னு நிச்சயமாக தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, சத்தியமாக தெரியாது. எனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. சத்தியமாக சத்தியமா தெரியாது, நான் தெரியாது. பார்த்ததே இல்லை. அப்பொழுதுதான் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் வர்றாரு. சரி, இவர் தான் அடுத்த முதலமைச்சர் என்று இடம் கட்டப்படுகிறார். இன்னும் அந்த காட்சிகள் நினைவிருக்கிறது. வந்து தவழ்ந்து வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் நிச்சயமாக அந்த கட்சியை வழி நடத்துவேன், நீங்கள் எப்படி கொடுத்துருப்பீங்களோ அப்படி அந்த கட்சியை வச்சிருப்பேன் அப்படிங்கிறது இன்னும் நினைவிருக்கிறது. அப்போ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தான் ஏற்க வேண்டிய ஒரு பொறுப்பை அவரிடம் கொடுத்துட்டு போகிறார். இதை பார்த்துக்கங்க. நீங்கள் இப்போ இதே மாதிரி நம்ம காட்சிகள் மாதிரி பார்த்துருக்கோம். ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அவர் வந்து ஜெயலலிதா வந்த பிறகு இந்த பொறுப்பை மறுபடியும் யார்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அதை ஒப்படைக்கிறார். ஒரு முறை இல்லை, 2 முறை 3 முறை நடந்துச்சு. ஸோ இது நடக்கும் பொழுது என்ன பண்ணுறார் இவர் எடப்பாடி பழனிசாமி? அதற்கு பிறகு தன்னுடைய விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார் அப்படி தான் சொல்லணும். விளையாட்டா சுயரூபமா? சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார். சரி, சுயரூபத்தை வெளிப்படுத்திய பிறகும் நீங்கள் வந்து அவர்கள் மறுபடியும் பெங்களூர்லேருந்து வந்த பிறகு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? நீங்கள் சரி இந்த 4 வருஷம் ஆண்டிங்க, அதற்கு பிறகு அந்த தோல்வின்னு பார்க்கும்பொழுது தொடர் தோல்வியில் கட்சி இருக்கிறது. நான் விட்டுட்டு போகும் பொழுது எப்படி ஒரு வெற்றிகரமான கட்சியாக இருந்ததோ அன்னையிலேருந்து இன்றைக்கி யோசித்து பார்க்கும் பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, நகர தோல்வி, மாநகராட்சி தேர்வி, பேரூராட்சி தேர்வி, கிராமத்து ஊராட்சி எல்லாத்தையும் தோல்வி. 2 நாடாளுமன்றம், ஆமாம், ஒரு சட்டமன்றம், பல இடைத்தேர்தல்கள், இப்படி எல்லாவற்றும் தோல்வி. அப்புறம் இன்னொன்று சொல்லிருங்க, எலெக்ஷனில் நிற்காம பைகாட் பண்ண, பகிஷ்கரிப்பு. ஆமாம், தைரியம் இல்லாமல் ஈரோடு கிழக்கு வரைக்குமே பண்ணாங்க, ஈரோட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகும் அவங்க எடுத்த நடவடிக்கை என்பது சரி பரவாயில்ல, நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒன்றிணைந்து இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதே தான் சொன்னாங்க. இல்லை இந்த மறுபடியும் பவர் எடுக்கணும், இல்லை வந்து நான் பழைய நிலைமை, அதெல்லாம் இல்லை. இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும். 100 ஆண்டுகள் அந்த இயக்கம் இருக்கும்னு எல்லாரும் நம்பின மாதிரி அந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும். அதுதான், அதற்கு நான் உறுதுணையாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத அவங்களோட கோரிக்கை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக இல்லை, நான் இந்த கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சி வெற்றி பாதைக்கே வராட்டியும் பரவாயில்ல, இந்த கட்சியில் எம்பியே இல்லாட்டி பரவாயில்ல, நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி நம்மளோட வாய்ஸை இல்லாட்டி கூட பரவாயில்ல, எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் அக்கறையும் இல்லை. எனக்கு என்னுடைய சேர் முக்கியம். இந்த சேர் ஏதோ பெர்மனன்ட் சேர் நினச்சிக்கிட்டு, அவர் ஏதோ நிரந்தர பொதுச்செயலர் மாதிரி நினச்சிக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த சேரை கெட்டியமாக இருக்க பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டுருக்கார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற சிக்கல். அந்த சுயரூபத்தை அவர் வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். நீங்கள் வந்து கட்சியில் யாரெல்லாம் ஓரக்கட்டு, யாராவது வெளியே போகிறாங்களா? இப்போ முன்னாடி என்ன கேட்டிங்கன்னா, யாராவது வெளியே போகிறான்னு சொன்னாங்கன்னா அரவணைப்பாங்க. ஏன் போகிறீங்க, என்ன காரணம்? ஆனால் இவரே காரணமாகிறார். வெளியே போங்க, நீங்கள் போங்க, எனக்கு வேண்டாம். உலக வரலாற்றில் நம்ம நிறைய புத்தகம் படிச்சிருக்கோம், நானும் நிறைய படித்து பார்த்துருக்கேன். ஆனாலும் ஐயா, எந்த ஒரு தலைவனும் தன் அணிக்கு வருவதை வராதுன்னு சொல்லி ஒருத்தரை கூட நான் பார்த்ததில்லை. ஒரு மத தலைவனா என் மதத்தில் வந்து சேரு, ஒரு கட்சி தலைவனா என் கட்சியில் வந்து சேரு, இப்படித்தானே பார்க்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா என்னுடைய கடையில் வந்து பாரு, ஒரு ஷேர் ஹோல்டர்னா என்னுடைய ஷேரை வாங்கு. ஆனாலும் வரவே வேண்டாம், அவ்வளோ வரவே வேண்டாம்னு ஒன்று. வெளியே போகிறவங்களையும் பரவாயில்ல போகட்டும், அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு அந்த அக்கறையும் இல்லை. நான் அந்த பக்கம் சரி இங்கே தோத்துட்டு இருக்கேன், அங்கேயும் சேர்த்து தோக்க போகிறேன், அவ்வளோதானே. இதற்கு எதற்கு நீங்கள் ஒரு கட்சி, அதாவது ஏதோ இது லெட்டர் பேட் கட்சி, இது ஆட்சியில் இல்லாத கட்சினா சரி ஓகே போனால் பரவாயில்ல. இது ஆட்சியில் அதிக காலம் இருந்த ஒரு கட்சி. அந்த நினைப்பாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா? இப்படி தொடர் தோல்விகள் நம்ம எந்த காலத்திலேயாவது சந்திச்சிருக்கோமா? இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகும் சரி அந்த மாதிரி சந்திச்சது கிடையாது. அப்போது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான், எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கு இவர் உறுதுணையாக இருந்தால் மட்டும் போதும். அதை இல்லை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறதுல பிடிவாதம் பிடிக்கிறார். இன்னொன்று, அவர் இப்போ என்ன பேட்டிகளில் சொல்கிறாரு, என்டிஏவும் அதிமுகவும் ஒன்றாக இணைஞ்சிச்சு 2021 2024 டேட்டா எடுத்து பாருங்கள், நாங்கள் 2 பேர் சேர்ந்தால் 41%. நான் கேட்குறேன், அந்த 41%த்தில் ஓபிஎஸ் அவர்கள் வாக்குகள் இருக்கா இல்லையா? நீங்கள் அந்த பலாப்பழ சின்னம் அவர் என்டிஏ சார்பாக நிற்கிறாரு, அந்த வாக்குகள் இருக்கா இல்லையா? இன்னும் எத்தனையோ கட்சிகளின் வாக்குகள் இருக்கா இல்லையா? அப்போ இந்த வாக்கெல்லாம் சேர்த்து தானே உங்களுக்கு 41%, நீங்கள் சொல்கிற 40% கணக்கே வருது. இன்றைக்கு கலச்சூழலே முற்றிலும் மாறிட்டு இருக்கு, மாறிச்சுல. அந்த கதையை விட்டுருங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு நான் செப்பாலஜிஸ்டாக நம்ம பாருங்க, இன்றைக்கு கலச்சூழல் 21 இன்னைக்கு உள்ளதா? இன்னைக்கு வேற ஒரு தேர்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரை பிரிக்க போறாரு, யாரை டிபெண்ட் பண்ண போறீங்க? ஆமாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து 19 பார்த்தோம் எவ்வளோ வாக்குகள் பிரிந்தன, படுதோல்வி. நீங்கள் வந்து கரூர்லலாம் வந்து தம்பிதுரை 3 லட்சம் வாக்குகள் தோற்கிறார். கண்டிப்பாக. அங்கே திருச்சியில் திருநாகரசர் அவர் நிற்கிறார், 4 லட்சம் வாக்குகள் தோற்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய தோல்வியை இந்த கட்சி சந்தித்ததே கிடையாது. அவ்வளோ மக்கள் ஏன் கோபம் வந்தது? அப்போ அதற்கு காரணம் என்ன? அதை எப்படி சரி செய்ய வேண்டும்? கன்னியாகுமரியில் சட்டசபையில் டெபாசிட் காலி. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கணுமோ அதை இன்னைக்கு வரைக்கும் செய்வதற்கு தயாராக இல்லை. பேசும்
சார் நிறைவு கருத்து. அதாவது ஜேசிடி பிரபாகரன் அவரை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். அண்ணன் பாஸ்கரன் கிருஷ்ணன் முதல்ல பேசினார். இன்றைக்கி சென்னையில் வில்லிவாக்கம் தொகுதி 1980 அவர் எம்எல்ஏ இருந்தார். வில்லிவாக்கம் தொகுதி இன்றைக்கி விருவம்பாக்கம் தொகுதி, அம்பத்தூர் தொகுதி, மறுவல் தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒருங்கிணைந்த தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதியில் தெருவிளக்கு, சோடியம் லைட்டு அவரால் தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அம்பத்தூரில் தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த பேட்மிண்டன் கிளப்பு, இன்றைக்கி நிறைய அரசனுடைய இடங்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் இருக்குன்னா அவருடைய காரணம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க எம்ஜிஆருக்கு ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்த ஒரு தலைவர் அவர் இன்றைக்கி அவர்லாம் அந்த கட்சி விட்டு போகும்போது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மட்டுமில்லை, பெரிய அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகைகள், நான் எப்படி இது நடக்குது, எப்படி இவரெல்லாம் வெளியே விடலாம் என்ன உள்ள நிலைமை. ஏன்னா இன்றைக்குள்ள கலை யதார்த்தம் என்னென்னா, காட்டுக்கு நான் தேர்தல் வச்சாங்களாங்க விலங்கினங்களுக்கு தலைவர் யாருண்டு. உடனே ஒரு நரி சொல்லிச்சான், என்ன மீண்டும் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு கம்பளி ஆடை தான் தரைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே கூட்டத்தில் எல்லாத்திலும் அதில் செம்மறி ஆடைகள் சரி சரின்னு சொல்லிச்சான். ஏன்னா ஏன் அந்த செம்மறி இடத்துல அடிச்சுனா இந்த கம்பளி எங்கேருந்து வருது யோசிச்சுதா? அவன்கிட்ட தான் இருக்குது, செம்மறி ஆட்டு தான் இருக்குது. ஆனால் தன்னை அழித்து பிறருக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறான் என்பது காட்டு எலெக்ஷனில், அந்த விலங்கின எலெக்ஷனில் இது சாதாரண பஞ்சதந்திர கதையில் உள்ள கதையாக ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி தேர்தல் நிலைமுறை என்ன தமிழ்நாட்டில் இன்றைக்கி, ஏன்னா விஜயனுடைய வருகை எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. இன்றைக்கி நம்ம எப்படி பயணிக்கணும், நாளைக்கு இந்த கட்சி நம்ம கையில் இருக்கணும் என்ற ஏது சிந்தனையுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சின்னம்மா வேறு வழி இல்லாமல் சரி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்போம். ஒன்று பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள், அதிமுகலேருந்து வெளியில் தனியாக போன வரேன். எஸ்டி சோமசுந்தரம் நமது கழகம்னு கட்சி ஆரம்பித்தார். அதே போல் பாக்கியராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்தார். ராஜா கண்ணப்பன் மக்கள் தமிழ் தேசம் கட்சி ஆரம்பித்தார். ஏசி சண்முகம் புதிய நீதி கட்சி ஆரம்பித்தார். கூப்பா கிருஷ்ணன் தமிழர் பூமின்னு கட்சி ஆரம்பித்தார். ஆரம் வீராப்பன் எம்ஜிஆர் கழகம் ஆரம்பித்தார். திருநாகரசு அண்ணா புரட்சித் தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார். இப்போ டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் அதிமுகலேருந்து வெளியே கட்சி ஆரம்பித்தவங்க. ஆனால் இன்றைக்கி தியாகச்செல்வி சின்னம்மா ஒரு முடிவெடுக்க வேண்டிய காரணம் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் மட்டுமல்ல, மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்டத்தில் குறிப்பாக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவுடைய மறு உருவமாக வி.கே. சசிகலா அம்மையாரை பார்க்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் ஜெயலலிதா அம்மாவுடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அந்த திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் போனால் வேறு வழி இல்லை. ஆகவே மக்கள் மன்றத்தில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் மத்தியில் ஆட்சியாளக்கூடிய பாஜக அரசும் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்றால் அவர்களும் பல முறை பேச வேண்டியவர்களிடம் பல முறை பேசியுள்ளார்கள். ஆனால் எதற்கும் பிடிக்கொடுக்காத ஒரு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், ஜெயலலிதாவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டுமானால் வேறு வழி இல்லாமல் தான் 24ஆம் தேதி ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு நல்ல செய்தி மக்களுக்கு கொடுப்பேன் என்று தியாகச்செல்வி சின்னம்மா சொல்லியுள்ளார். ஆகவே இது என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை மத்திய அரசு இதை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மீண்டும் அதிமுக ஜெயலலிதாவுடைய கனவு தமிழகத்தில் நிறைவேறும் என்பது என்னுடைய பதிவு. நேர்களே, இன்றைக்கி நிறைய பேசிட்டோம். ஆனால் நாங்கள் பேசுவதை நிறுத்தப் போவதில்லை. ஏன்னா ஒரு பெரும் இயக்கத்தினுடைய சரிவு என்பது அது ஒரு உயிர்களுக்கு இல்லை, பலருக்கும் இடையூறு ஏற்படும். உலகத்தில் அரபு நாட்டின் மிகப்பெரிய ஆளுமை மகாத்மா காந்தி அவர்களால் பாராட்டப்பட்ட மிகச்சிறந்த மனிதராக 16வது இடத்தில் இருக்கிற உமர் சொல்கிறார், அதிகாரம் என்பது ஒரு தனி மனிதத்தில் குவிந்திருப்பது பெரிய ஆபத்து கொண்டு வரும். மொனோபோலியாக எந்த ஒரு அரசும் உருவாகிடக்கூடாது, எந்த ஒரு தலைவனும் உருவாகக்கூடாது. தோல்வி என்பது ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் ஏற்றுக்கொள்வது. தோல்வி என்பதே வெற்றி தான், அது தோல்வி அல்ல. ஜனநாயகம் வெற்றி தோல்விகளை மாற்றி மாற்றி கொடுக்கிற நேரத்தில் ஒரு கட்சி தவறிழைத்தால் அந்த கட்சியை மக்களுக்காக அது தோலுரித்தி காட்டி அதை அவர்கள் பனிஷ்மெண்ட்டாக ஏற்று அடுத்த முறை அவர்கள் வெற்றிக்கு வரலாம். ஆனால் இந்த ஜனநாயக உணர்வுகளோ உலக வரலாற்றின் பிம்பங்களோ மனித சமூகத்தின் விழுமியங்களோ ஒடுக்கப்பட்ட மக்கள், அடக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே புரியாமல், எந்த சித்தாந்தமும் இல்லாமல் இயற்கையாக நடைபெற்ற பெரும் விபத்தில் வந்தவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். அப்படித்தான் நான் சொல்லவில்லை, மக்கள் சொல்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். மாறி வரும் தமிழக களச்சூழல் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, திரு நாஞ்சில் ராமன் இவர்களோடு ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகராக. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.
அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.